ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியின் அபியாசம் நாள் 18 ஸ்திதி 6. நாம் இந்த முழு அபியாசத்தையும் ஆத்ம அபிமானி ஸ்திதியை அமைத்து கொள்வதற்காகவே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அனைத்து அபியாசங்களையும் ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து செய்ய வேண்டும். அபியாசம் 7. நாம் ஆன்மீக சேனையின் மகாவீரர்கள் மற்றும் இந்த ஆன்மீக சேனையின் சேனாபதி நம்முடைய சிவபாபா. ராமர் மகாவீர் என்றால் அனுமன். அவர் நம்முடைய சொரூபத்தின் நினைவு சின்னம்தான். பாருங்கள், அப்பியாசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் இராமாயணத்தின் ஆன்மீக அர்த்தம் என்ன என்பதை அறிவோம். சிவபாபா இந்த கலியுகத்தின் கடைசியில் அவதரித்து ஜீவாத்மாக்களாகிய நம் அனைவரையும் இராவணன் என்ற 5 விகாரங்களிடம் இருந்து மற்றும் அனைத்து விதமான சூட்சம குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களில் இருந்து விடுவிப்பதற்காகவும் நமது வாழ்க்கையிலிருந்து துக்கம் அசாந்தியை போக்கி சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காகவும் வந்திருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் வாழ்க்கையை புதிதாக கட்டமைத்து தமது சேர்க்கையினால் அனைவரின் வாழ்க்கையையும் சிரேஷ்டமாக ஆக்குவதற்காக சிவபாபா மூலம் படைக்கப்பட்டுள்ள அற்புத யாத்திரைதான் இராமாயணம் ஆகும். இந்த இராமாயணத்தில் சிவபாபா மூலம் கொடுக்கப்பட்டுள்ள போதனைகள் மற்றும் அவரால் கற்பிக்கப்பட்ட தெய்வீக குணங்கள் மற்றும் அனைத்து வழிகாட்டுதல்களும் நிறைந்துள்ளன. இதுதான் உண்மையான ஆன்மீக கதையாகும். சிவபாபா நமக்கு கொடுத்துள்ள ஸ்ரீமத் படி நடப்பவர்தாம் உண்மையிலும் உண்மையான ஆன்மீகவாதி ஆவார். பிராமண ஆத்மாக்களாகிய நமது கடமை மற்றும் சரித்திரங்களின் வர்ணனை துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தில் அநேக சாஸ்திரங்கள் மற்றும் புராண கதைகளில் காட்டப்பட்டுள்ளது. இராமாயணத்தில் அனுமானின் பார்ட் அனைத்திலும் மகத்துவம் நிறைந்த மகாநாயகன் ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவரை ராமரின் உண்மையான மற்றும் சுயநலமற்ற சேவகன் ரூபத்தில் காற்றில் பறந்து அநேக தடைகளை கடந்து ராமரின் செய்தியை சீதையிடம் கொண்டு சேர்க்கும் ராமதூதரின் ரூபத்தில் சதா பவித்திரதாவின் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பிரம்மச்சாரியின் ரூபத்தில் ராமரை தமது இதயத்தில் அமர்த்தி எப்போதும் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கும் உண்மையான பக்தனின் ரூபத்தில் ராவணனின் சாம்ராஜ்யத்தை வேரோடு அழிக்கக்கூடிய மகாவீர் ரூபத்தில் மற்றும் இன்னும் எத்தனை ரூபங்களில் அனுமான் பற்றிய விளக்கம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது என தெரியவில்லை. ஆன்மீக விளக்கம். சங்கம் யுகத்தில் ஆன்மீக சேனையின் முக்கிய சேனை தலைவர் சிவபாபா இந்த ராவணனின் சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக பிரம்மா மூலம் பிராமணர்களாகிய நம் அனைவரையும் படைக்கிறார். சங்கமிக பிராமணர்களாகிய நாம் தான் இராமாயணத்தில் வானர சேனையின் ரூபத்தில் காட்டப்பட்டிருக்கிறோம். அனுமான் சங்கமிக பிராமண ஆத்மாக்களில் யார் சிவபாபாவின் கீழ்ப்படிதல் உள்ளவராக உண்மையான சேவகராக இருக்கிறார்களோ பிரம்மா பாபாவை பின்பற்றி அவரது காலடி மீது அடியெடுத்து வைத்து நடந்து செல்லும் பிரம்மாச்சாரிகளாக இருக்கிறார்களோ, பவித்திரமாக இருக்கும் புனித அன்னப்பறவையாக இருக்கிறார்களோ, அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தில்ரூபா குழந்தைகளாக இருக்கிறார்களோ, யக்யத்தை பாதுகாக்கக்கூடிய யக்ய இரட்சகர்களாக இருக்கிறார்களோ, அவிநாசி ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய அவிநாசி சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்களோ, நாலாபுறமும் பறந்து சென்று
பாபாவின் செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய தெய்வீக இறை தூதர்களாக இருக்கிறார்களோ, மலை போன்ற பரிஸ்திதிகளையும் பஞ்சுபோல் லேசாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, சர்வசக்திகளால் நிரம்பிய பயமற்ற மற்றும் ஏக்கஸ்திதியை அடைந்தவராக இருக்கிறார்களோ, அதோடு கூடவே மாயாவின் பெரியதிலும் பெரிய மற்றும் சூட்சமத்தில் சூட்சமான ரூபத்தை கண்டறிந்து மாயாஜீத் ஆகக்கூடியவராக யார் அத்தகைய மகாவீரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தாம் அனுமான். இந்த அனைத்து விசேஷத்தாக்களாலும் நிரம்பப்பெற்ற ஆத்மாக்கள் இராமாயணத்தில் மகாவீர் ரூபத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அனுமான் பற்றிய இன்னும் ஓர் விளக்கம். அனுமான் அனு அதிகாரி, மான் அபிமான், அதாவது ஆத்ம அபிமானம். யார் ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆத்ம மரியாதையின் மிக உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருக்க முடியுமோ அவர்தான் அனுமான். நல்லது, இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். ஆத்ம அபிமானி ஸ்திதியின் அபியாசம் நாள் 18 தொடர்ச்சி. நல்லது, இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். எப்போதும் போல் தன்னைத்தான் ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்க செய்யுங்கள். நான் சிவபாபாவின் சர்வ சக்திகளால் நிரம்பப்பெற்ற ஒரு பயமற்ற தைரியசாலியான மகாவீர் ஆத்மா. நான் ஆத்மா எந்த ஒரு மலை போன்ற பரிஸ்திதியையும் கடுகுக்கு சமமாக ஆக்கக்கூடிய சக்தி நிறைந்தவன். நான் ஆத்மா சிவபாபாவின் வரதானங்களால் நிரம்ப பெற்று இருக்கிறேன். நான் ஒவ்வொரு தீமையின் மீதும் வெற்றி பெற்று கொண்டே சென்று கொண்டிருக்கிறேன். அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா ராவணனின் 5 விகாரங்கள் மீதும் சகஜமாக வெற்றி பெறக்கூடிய மாயாஜித் ஜெகஜித் ஆத்மா. இப்போது தன்னை அனைத்து ஸ்தூல விஷயங்களில் இருந்தும் விலக்கி வைத்து தேக சம்பந்தங்களின் அனைத்து விதமான அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு மிக லேசாக இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். இப்போது இந்த பூமியை விட்டு பறந்து சூரிய சந்திர நட்சத்திரங்களின் உலகத்தையும் கடந்து தன்னுடைய வீடாகிய பரந்தாமத்தின் பக்கம் இடையிடையில் அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா சம்பூர்ண சக்திகளால் நிரம்பப்பெற்ற பரிஸ்தா. ஆத்மாவாகிய என்னிடமிருந்து சர்வ சக்திகளின் பிரகாசத்தின் கிரணங்கள் வெளிப்பட்டு இந்த ராவண ராஜ்யத்தை முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறது. அனைத்து விகாரங்களும் பஸ்பமாகிக் கொண்டே போகின்றன. அனுபவம் செய்யுங்கள். இந்த சிருஷ்டி சுத்த பவித்திர மற்றும் சதோ பிரதானமாகிக் கொண்டே போகிறது. இப்போது பரந்தாமத்தின் பக்கம் செல்லுங்கள். உங்கள் மனதை வென்றவராகிய திலாராம் சிவபாபா முன்னால் இருக்கிறார். நீங்கள் உங்களை பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய மன சிம்மாசனதாரி ஆத்மா ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். அவரது மனம் பவித்திரதா, சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தால் நிரம்பியுள்ளது. அவருடைய மனதில் வீற்றிருந்து நீங்கள் அதீந்திரிய சுகத்தில் மூழ்கிவிடுங்கள். திலாராமிடம் நீங்கள் கிடைக்கக்கூடிய பரமானந்தத்தின் அன்பின் அனுபூதியில் மூழ்கிவிடுங்கள். அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எல்லையற்ற அன்பு ஆனந்தத்துடன் பாபாவின் இதயத்தில்
நிறைந்து விட்டிருக்கிறீர்கள். திலாராமின் மனதின் பவித்திர அன்பு உங்களை பரமானந்தத்தில் மூழ்கடித்துக் கொண்டே செல்கிறது. நீங்கள் இந்த அன்பில் அந்த அளவு மூழ்கிவிட்டீர்கள். உங்கள் கண்களிலிருந்து அன்பு கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், திலாராம் பாபாவும் உங்கள் அன்பில் மூழ்கி விட்டிருக்கிறார். அனுபவம் செய்யுங்கள். அவரது மனதில் நீங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறீர்கள் மற்றும் அவரது ஒவ்வொரு ஆசையும் உங்களிடம்தான். அன்பின் கடல் பாபாவும் உங்கள் அன்பில் மூழ்கி விட்டிருக்கிறார். அவரது இதயத்தில் இருந்து இந்த சப்தம்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, என்னுடைய மன சிம்மாசனதாரி குழந்தாய்! ஆஹா, பாபாவின் இதயம் உங்கள் அன்பின் மீது மோகம் கொண்டுள்ளது. இந்த வாக்கியங்களை தனக்குள் ஒலித்துக் கொண்டே இருங்கள். முழு உலகமும் திலாராமை நினைவு செய்து சுகத்தை அனுபவம் செய்கிறது. ஆனால் திலாராம் பாபா உங்களை நினைவு செய்து சுகத்தின் அனுபவம் செய்கிறார். உங்களது கள்ளம் கபடற்ற தன்மை மற்றும் பவித்திர சுத்த இதயத்தை பார்த்து திலாராம் பாபாவும் சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு நீங்கள் இருவரும் மிகுந்த அன்போடு ஒருவர் மற்றவரை தழுவிக் கொள்கிறீர்கள். நீங்கள்தாம் அந்த திலாராம் ராமருக்கு பிடித்தமானவர். உங்களுக்கு அந்த திலாராமை தவிர வேறு யாரும் இல்லை. மனதில் இதே பாடலை பாடிக்கொண்டிருங்கள். ஆஹா, என்னுடைய பாபா! ஆஹா, என்னுடைய இனிமையான பாபா! ஆஹா, என்னுடைய அன்பான பாபா! பிறகு நீங்கள் அவரை உங்களது தோளில் அமர்த்தி ராவண ராஜ்யத்தின் பக்கம் அழைத்து செல்லுங்கள். நிராகாரி ஸ்திதியில் தோள் இருப்பதில்லை. ஆனால் எப்படி தோளில் அமர்த்தியவாறு சுற்றி வருகிறார்களோ அதுபோல் பாவனை உருவாக்குங்கள். அங்கே நீங்கள் இருவரும் சேர்ந்து ராவணனின் சாம்ராஜ்யத்தை வேரோடு அழித்து விடுங்கள். நல்லது. தினசரி காரியங்களை செய்து கொண்டே இந்த ஆன்மீக நசாவில் மூழ்கியிருங்கள். நீங்கள் திலாராம் சிவபாபாவின் மனதில் இருக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த ஆத்மா. நீங்கள் சிவபாபாவின் மனதின் நிம்மதி. திலாராம் பாபாவின் மனதை வெல்லக்கூடிய தில்ரூபா ஆத்மா. இடையிடையில் அதுபோல் அனுபவம் செய்து ஆனந்த பரவசம் அடையுங்கள். நீங்கள் அவரது இதயத்தில் இருக்கிறீர்கள். அவர் உங்களது இதயத்தில் நிறைந்திருக்கிறார். குறிப்பு: நீங்கள் இன்னும் நன்றாக சிந்தனை செய்து அவருடைய எல்லையற்ற அன்பின் அனுபவம் செய்யுங்கள். நான் மகாவீர் அனுமான். இந்த அப்பியாசத்தை அனைவரும் சகோதரர்கள், மாதாக்கள், கன்யாக்கள், வானப்பிரஸ்திகள் செய்ய முடியும். பிரியதர்சன் மற்றும் பிரியதர்ஷினியின் சம்பந்தம். பாபா பிரியதர்சன், நீங்கள் பிரியதர்ஷினி. பிரியதர்சன் மற்றும் பிரியதர்ஷினிக்கிடையிலான அன்புக்கு எப்படி விளக்க உரை சொல்வது? மேலே சொல்லப்பட்டுள்ள கேள்வி பற்றி நீங்களே சிந்தனை செய்து அதற்கான பதிலை எழுதுங்கள். பிறகு விளக்கத்தை நல்லபடியாக புரிந்து கொண்டு 20 நிமிடங்கள் அதே ஸ்திதியில் நிலைத்திருந்து யோகா செய்யுங்கள். தினசரி காரியங்களை செய்து கொண்டே
சில நேரம் பிரியதர்ஷினி ரூபத்தில், சில நேரம் நண்பரின் ரூபத்தில் நட்பின் சம்பந்தத்தை ஸ்மிருதியில் வைத்து அனுபவங்களை எழுதிக்கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி.